வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 நாளில் உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உடல் எடையை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் உணவு மற்றும் வாழ்க்கை முறையினால் உடல் எடை அதிகரிக்குது. உடல் எடை அதிகமாக இருக்கே அப்படின்னு திருமண வயது வரும்போது தான் அதை நினச்சி கவலைப்படுவாங்க. அப்போது தான் உடல் எடையை குறைப்பதற்கு பல முறைகளை கையாள்வாங்க. ஆனால் சில நபர்களுக்கு பலனை அளித்திருக்கும், சில நபர்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காது. அதனால தான் இன்றைய வீடியோவில் நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு உணவு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து அதை தெரிஞ்சுக்குங்க. முதல் நாள் காலையில் டீ, காஃபி, பால் எல்லாத்தையும் குடிக்காமல் வெள்ளரி தண்ணீரை குடிக்கணும். காலை உணவாக ஒரு கிண்ணம் ஓட்ஸ் கஞ்சியில் பால் சேர்ந்து குடிக்கலாம். மதிய உணவாக ஒரு கிண்ணம் பருப்பு, ஏதாவது ஒரு சப்ஜி, ஒரு ரொட்டி, ஒரு கப் சாதம் போன்றவற்றை சாப்பிட்ணும். இரவு உணவாக ஒரு ரொட்டி சாப்பிட்லாம். அப்படியும் பசி அடங்கலை அப்படின்னா பழம் அல்லது ஒரு டம்ளர் மோர் குடிக்கலாம். ரெண்டாவது நாள் காலை உணவாக 2 சோள மாவு தோசை, அரை கிண்ணம் தயிர் சேர்த்து சாப்பிட்லாம். மதிய உணவாக ஒரு கப் தால், ஒரு கப் காய்கறி, ஒரு ரொட்டி. இரவு உணவாக 2 ரொட்டி, பன்னீரில் செய்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்லாம். 3வது நாள் காலை உணவாக ஒரு கப் பழங்கள், மதிய உணவாக பன்னீர் சேர்க்கப்பட்ட காய்கறிகள் 1 கப்பு, இரவு உணவாக 1 கப் காய்கறியை மட்டும் சாப்பிடணும். 4வது நாள் காலை உணவாக 2 ஆம்லேட், மதிய உணவாக 1 கப் காய்கறி, இரவு உணவாக அரை கப் சாதம் எடுத்துக்கலாம். 5வது நாள் காலை உணவாக காய்கறி உப்புமா, மதிய உணவாக காய்கறி மற்றும் பன்னீரால் செய்யப்பட்ட ரொட்டி, இரவு உணவாக ஒரு ரொட்டி போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளணும். இந்த அட்டவணையை தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு பயன்படுத்தி வந்தீங்கன்னா உடல் எடையை கண்டிப்பாக குறைக்கலாம். ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு காலை உணவை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. உணவை சரியான நேரத்திற்கும் உணவு இடைவேளை சரியாக இருக்கவும் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு சாப்பிடணும். நிறைச்ச நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்கணும். பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும். தினமும் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை அகற்றுவதற்கு உதவுது. அதனால் தினமும் 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இனிப்பு வகைகள், பிஸ்கட், நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்த்திடணும். இந்த முறையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.